வணக்கம். நான் உங்கள் ஹரிவித்யா. 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். இன்றைக்கி நம்ம மாடும் கழுதையும் பற்றி ஒரு கதையை பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோவுக்கு போகிறவங்க எல்லாம் இந்த கதையை பிடிச்சின்னா டெய்லியும் நான் ஒவ்வொரு கதை போடுறேன். எல்லாருமே கதையை பார்த்து சந்தோஷப்படுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் பசுமாடு இருந்துச்சு. அந்த பசுமாடு எப்போயுமே அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் குளத்து பக்கத்தில். ஏன்னா அவங்க முதலாளி ஒழுங்காகவே கவனிச்சிக்க மாட்டாங்க. இந்த பசுமாடையும் எப்போயுமே வேட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா பணம் கரெக்டாக 5 மணிக்கு எல்லாம் மாட்டிட்டு பால் கறந்துட்டு அதை அவுத்து விட்ருவாங்க. அது என்ன பண்ணால் எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. அது அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருக்கும். பாவம், அதுக்கு சாப்பாடு கூட இருக்காது. அந்த காட்டில் நிறையா சிங்கம் புலிலாம் இருக்கும். அது ஒவ்வொரு நொடி இருக்கும்போதும் பயந்துக்கிட்டே இருக்கும். அப்போதைக்கு சேஃபான இடம் ஒரு கிணறு தான். அந்த கிணறுகிட்ட போய் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. ஏன்னா கடவுளை எங்களை காப்பாற்றுங்க, எந்த உயிரும் போகக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும்னு சொல்லி அழுந்துகிட்டே இருக்கும். அப்போதைக்கு அதுக்கு எதிராக ஒரு நாள் பார்த்தா ஒரு கழுதையும் அழுந்துட்டு இருந்துச்சான். ஏன் நீ அழுந்துட்டு இருக்க, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னதுக்கு, என் முதலாளி என்னை ரொம்ப அடிக்கிறாரு, மூட்டையை தூக்க சொல்லி, எனக்கு நிறைய காயம் இருக்குது, இந்த காயத்துக்கு மருந்து போட எனக்கு பணமும் இல்லை, நம்ம ஏதாவது எங்கேயாவது போகலாமா, ஏன்னா எனக்கு இந்த இடத்த தவிர வேறு எந்த இடமும் தெரியல அப்படின்னு சொன்னோடனே மாடு என்ன சொல்லிச்சான், நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உனக்கும் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கும் யாரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லைன்னு சொல்லி எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சரின்னு சொல்லி போகும்போது ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவில் அருகே ஒரு வயசான பக்தர் தியானம் செஞ்சுட்டு இருந்தார். சரி, பக்தர் தானே தியானம் செய்கிறா சொல்லிட்டு அந்த கோவிலில் அந்த மாடும் வேலை செஞ்சிச்சு. ஒவ்வொரு நாள் வேலை செய்யும் போது சந்தோஷமாக வேலை செய்யும். ஏன்னா அது கோவிலுக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லி நினச்சிச்சு. அந்த கழுதைக்கு அந்த கோவிலில் இருக்க பூச்சி சாமான்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வைக்கிறதாகவும் இருந்துச்சு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட வேலைங்கிறதுனால அதுக்கு அந்தளவுக்கு டயர்டாகவும் ஆகலை. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி நாட்களும் கடந்து போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த முனிவர் கண்ணு திறந்தார். கண்ணு திறக்கும் போது இவங்க 2 பேருமே ரொம்ப வயசாகி வேலை செஞ்சிட்ருக்கப்போ பார்த்துட்டு, என்னடா இது இவ்வளோ வயசாகியும் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு, ஏன் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீ இந்த காலத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடாது, படுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்டாராம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் விடாமுயற்சியோட நாங்கள் எது வேணால் செய்வோம் சாமியார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணது ரொம்ப பிடிக்குது, ஏன்னா நாங்கள் சாமிக்காகவே உயிர் தரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த வார்த்தையை கேட்ட சாமியாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு வரம் கொடுத்து இனிமேல் உங்களுக்கு சாவே இருக்காது, உங்களுக்கு சாவா வரம் தரேன்னு சொன்னோடனே அவங்க எப்பயுமே இல்லாமையாகவே இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி அப்பயே வந்துடும். அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் குறையும் இல்லை, ரொம்ப ஹாப்பியாக வாழ்க்கை போச்சு. அவங்களுக்குன்னு ஒரு குட்டியும் டிஸ்டர்பன்ஸ் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கம் ஒரு புலி வந்துச்சு. புலி என்ன சொல்லிச்சு, நான் அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க சாப்பிட்ணும், நான் யாரை சாப்பிட்ணும், முதல்ல யார் சாப்பிட்றேன்னு சொல்லுங்கள், நான் முதல்ல அவங்கள சாப்பிட்டுட்டு என் பசியை தீக்கிறேன், 2வது யார் சாப்பிட்ணும் நீங்களே சொல்லுங்கன்னு சொன்ன உடனே மாடு என்ன சொல்லிச்சு, நீ என்னையை சாப்பிடு, கழுதையை சாப்பிடாத, கழுதை டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டான்னு சொல்லிச்சு. அதுக்கு கழுதை சொல்லிச்சு, மாடு என்ன தான் பார்க்க டேஸ்ட்டாக இருந்தாலும் நான் நிறைய சதை, நீங்கள் நிறையா சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி புளியோ ஒரு டிசிஷன் எடுத்துச்சு. அப்போதைக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பக்தர் சொன்னார், உங்களுக்கு சாவா வரம் கிடைக்கும், உங்களை யாராவது கொலை பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க செத்துருவாங்கன்னு சொன்னோடனே மாடு என்ன பண்ணிச்சு, தயவு செஞ்சு 2 பேரும் சாப்பிடாத அப்படின்னு சொன்ன, அவனை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே புளி முடியாது, நான் சாப்பிட்டே தருவேன், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தென்னாவட்டா பேசிச்சு. உடனே இவங்க 2 பேருக்குமே கோவம் வந்துச்சு. நீ எங்களை சாப்பிட்டேன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொன்ன, நீங்கள் என்ன விஷம் குடிச்சிருக்கீங்களா சொல்லி அந்த புலி கொஞ்ச நேரம் கிண்டல் பண்ணிட்டு என்ன பண்ணிச்சு, சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு கடிக்கலாம்னு சொல்லி பக்கத்தில் போச்சு. பக்கத்தில் போனோடனே அது வாயில் ரத்தமாக வந்துச்சு. என்னன்னு பார்த்தா அது வாயில் இருக்க ஒவ்வொரு பல்லாக உடஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு பயம் தாங்கலை, என்னடா இது நம்ம பல்லு உடையுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அது வாயில் இருக்க மொத்த பல்லும் உடஞ்சிடுச்சு. கோவத்தில் அது கையில் இருக்க நெகத்தை வச்சா கீழலான்னு சொல்லி பார்த்தா கையில் இருக்க நெகமும் உடஞ்சிருச்சு. கையில் நெகமும் இல்லை, வாயில் பல்லும் இல்லை. அப்படின்னா இனிமேல் நான் டெய்லியுமே புல்லை மட்டும் தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த கதையோட மாடல் என்னென்னா, எப்பயுமே நம்ம ஒருத்தவங்களை கஷ்டப்படக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும், இல்லைனா நம்ம அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிடணும். நன்றி, வணக்கம்.